டு ஃபாத்து சமையல். இன்னைக்கு நம்ம ஃபாத்து சமையல்ல ரொம்பவே சூப்பரான டிப்ஸ் ஒண்ணு பார்க்க போறோம். இந்த வீடியோ கிளிப் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். எல்லார் வீட்லயும் இதுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை தான் இது. இந்த மாரி குட்டி குட்டி பழையெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம வச்சிருக்க எல்லா பொருளையும் ரொம்பவே நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இத பார்க்கறதுக்கு நமக்கு அருவருப்பா இருக்கும். அதே நேரத்தில நம்ம எந்த பொருளையும் தொறந்து போட்டு வைக்க முடியாது. இந்த மாதிரி பூச்சி வரதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூலிங் தான். இப்போதைக்கு கொஞ்சம் டெம்பரேச்சர் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால, ஸோ இந்த கூலிங்க்காகவே இந்த பூச்சிலாம் வரும். நம்ம வரும்போது இதெல்லாம் பறந்து ஓடிரும். நேத்து ஈவினிங் போட்ட கொசு வீடியோல, அதாவது கொசு விரட்டுற வீடியோல ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கிச்சன்ல சின்ன சின்ன பூச்சிய விரட்டுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கன்னு. ஸோ அதோட 2 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்காகவே இந்த டிப்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்டா சொல்றேன். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கண்ணாடி பாட்டில், அதாவது ஊறுகாய் பாட்டிலோ இல்லை இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில் இருந்தாலும் சரி, அல்லது உங்ககிட்ட பாட்டிலே இல்லைன்னா நார்மலாக யூஸ் அண்ட் த்ரோவாக வச்சுருக்கக்கூடிய ஒரு 1/2 லிட்டர் பாட்டிலை பாதியாக கட் பண்ணி அதோட கீழ்ப்பாகத்தை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்துகிட்டு இதில் பாதி அளவுக்கு, அதாவது ஒரு கால்வாசி அளவுக்கு மட்டுமே நிரம்புற மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் எந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன்னு பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஊற்றினா இந்த தண்ணியில் நான் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். சர்க்கரை விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தேன் கூட சேர்த்துக்கலாம். பட் தேனை விட ஈஸியாக சுகர் தான் எல்லார் வீட்லேயும் இருக்குன்றதுக்காக நான் சுகர் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இன்றைக்கி பழுத்து ஒரு ரொம்ப கருத்து போன ஒரு வாழைப்பழம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி வாழைப்பழம் இல்லைனாலும் பரவாயில்ல. எந்த பழம் உங்கள் வீட்டில் அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். சப்போஸ் பழமே இல்லைனா கூட அந்த காஞ்சி போன எலுமிச்சம் பழம் அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம். பழம் தான் மெயினு. அது இனிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எந்த டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய பழத்தையோ கொஞ்சமாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 பீஸ் அளவுக்கு பனானா கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்மெல்லுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பூச்சியெல்லாம் இழுத்துக்கிட்டு வரும். இந்த பூச்சியோட பேரே பார்த்தீங்கன்னா பழகி தான். அதுவும் அதிகமாக வாழைப்பழத்து மேலே தான் அதிகமாக உட்காரும். ஸோ பனானா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ஏதாவது ஸ்வீட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நான் ரேப் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி ரேப்பர் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்ககிட்ட ரேப்பர் இல்லைன்னா கூட நார்மலாக இருக்கக்கூடிய ஏதாவது பாலிதீன் கவர் இருக்கு இல்லையா, அதை இந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு ஒரு ரப்பர் பேண்ட், அதாவது யூஸ் அண்ட் த்ரோ ரப்பர் பேண்ட் இருக்குல்ல, அதை இந்த வாய்ப்பகுதியில் மாட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டிங்கன்னா அந்த கவர் சீக்கிரத்தில் நகராமல் அசையாமல் இருக்கும். இப்போ நான் டைட்டாக ரேப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கூர்மையான பொருள் ஏதாவது எடுத்துக்கோங்க. நைஃப் அல்லது உங்கள் கிட்ட ஆணி இருந்தால் அது பெஸ்ட்டு. ஸோ இல்லை கத்திரிக்கோலோட முனை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக அடுப்பில் சூடு காட்டி அந்த ஹீட்டில் வச்சிங்கன்னா நல்லா ஷேப்பாக விழுவும். ரொம்ப பெரிய பெரிய ஹோல்ஸ் இல்லாமல் மீடியம் சைஸில் குட்டி குட்டியாகவே போட்டுக்கோங்க. இந்த ஸ்மெல்லுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸ் வழியாக அந்த பழகிக்கல்லாம் உள்ளே வரும். உள்ளே வந்ததுக்கப்புறமா அதால் வெளியே போக முடியாது. ஸோ உள்ளே ரொம்ப நேரமாக அது அப்சர்வ் பண்ணிட்டு இருந்துக்கும் அந்த பழ வாசத்துக்கே. உங்கள்கிட்ட ஆப்பிள் சீடர் வினிகர் இருந்துச்சுன்னா அது இன்னும் நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். அதை கூட நீங்கள் அந்த சக்கரை தண்ணிக்கு பதிலாக ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ உங்ககிட்ட முன்னாடியே நேர்லேயே இந்த வீடியோக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் முன்னாடி வச்சு இந்த தேங்காவை இது பக்கத்தில் வைக்க போகிறேன். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டில் அப்படியே பக்கத்துலேயே போகாமல் விட்டுருவோம். கிட்டத்தட்ட வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அந்த தேங்காயில் பார்த்திங்கன்னா அந்த பழையெல்லாம் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா அந்த பாட்டிலுக்குள்ளே போகுது அந்த வாசத்துக்கு. ஸோ ஆல்ரெடி உள்ளே 2 பூச்சி மாட்டிக்கிச்சு. ஒன்று தண்ணியில் விழுந்துருச்சு, இன்னொன்று வெளியே வர முடியாமல் அந்த என்ட்ரன்ஸ், அதாவது அந்த கப்போட என்ட்ரன்ஸில் நிற்குது. ஸோ இப்போ நான் பக்கத்தில் போனனால அந்த பூச்சியெல்லாம் போயிடுச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஃபுல் ஈயும் உள்ளே வந்துடும். அந்த வாசத்துக்கே ஃபுல்லாக அந்த பனானா வாசத்துக்கே எல்லா ஈயும் உள்ளே வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும். மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்தோன்னே எனக்கு ஒரு காமெடி ஞாபகம் வந்தது. அந்த காமெடி நான் இதுக்கு அடுத்து அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள். காமெடி முடிஞ்சதுக்கப்புறம் நான் இது ட்ரை பண்ணியிருக்கேன், அதோட ரிவ்யூ என்னங்கிறது சொல்கிறேன். நிம்மதியாக நீங்கள் தூங்க வேண்டுமா? மிஷின் 100 ரூபாய். மூட்டை பூச்சி சாக வேண்டுமா? மிஷின் 100 ரூபாய். நவீன மிஷின் 100 ரூபாய் 100 ரூபாய் 100 ரூபாய். ஐயா போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. ஓடியா 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 ஓடப்படாது ஓடப்படாது. என்ன பண்ணாலும் ஓடப்படாது. தெரியுதா? ஓடப்படாது. குடும்பத்துடன் குதூகலமாக தூங்க வேண்டுமா? மிஷின் 100 ரூபாய். கொஞ்சம் எந்திரி. ஏன் உட்காந்து வித்தா வாங்க மாட்டியா? வாங்கியாச்சு. என்னது? மூட்டை பூச்சி கொள்ளும் நவீன மிஷின். என்ன சொல்லி வித்த? கேள்வி எல்லாம் கேட்கப்படாதுன்னா கேட்லாக்கு கொடுத்துருக்க நாங்க.
இதுக்கு பேரு கேட்லாக்கா, எலி மருந்து சீட்டு மாதிரி இருக்குடா. இந்த பாரு, இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு விளக்கம் சொல்லணும். இத படிச்சு பாத்தியா? அது வந்து தர வந்தேன். மறுபடியும் படி, விளக்கம் சொல்றேன். விளக்கம் சொல்றா, புறா. உரலை எடுத்து உள்ளங்கையில் வைக்கவும். வச்சாச்சு வச்சாச்சு. படி. தேடி கண்டுபிடித்த மூட்டைப்பூச்சியை உரலுக்குள் போடவும். போட்டாச்சு. எங்க? ஓட்ட மாதிரி படி. பின்பு உலக்கையால் குத்தவும். இதான் உலக்க. எடுத்து இப்படி டொக்கு டொக்கு டொக்குன்னு குத்தணும். படி. சாகவில்லை என்றால் சாகும் வரை மாங்கு மாங்கு என்று குத்தவும். மாங்க மாங்கனா இப்படிதான் நங்கினக்கடி சுலபமா கொள்றது. புரியுதா? டேய், என்னடா புத்தலாட்டம் அது? ஏண்டா மூட்டை பூச்சி கடிச்ச உடனே சதக்குன்னு அடிச்சு சக்குன்னு நசுக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க ஆயிரம் வருஷமா. நீ என்னடானா உரலை சின்னமா செஞ்சுக்கிட்டு வந்து உள்ளங்கையில வச்சு மூட்டை பூச்சி கடிச்ச உடனே அதை மெதுவா பிடிச்சு அணுங்காம உரல்ல போட்டு ஒரு வாரமா குத்தி அதை கொல்லணுங்கிற. ஏண்டா இதுக்கு பேரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின். இந்த பாரு ராஜா, இரு. உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ. அனாவசியமா பேசி வியாபாரத்தை கெடுக்காத. மறுபடியும் வியாபாரம் பண்ணுவியா? நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு வேளை அவங்க சொல்கிற மாதிரி வந்து நம்மளுக்கு அந்த பூச்சியெல்லாம் போகுதா என்னங்கிறது. எங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி பூச்சி தொல்லை இருக்குது. அதுக்காக ட்ரை பண்ணி பார்த்தேன். அவங்க சொல்கிற அதே மெத்தட்லேயே வாழைப்பழத்துக்கு பதிலாக நான் வந்து இந்த கிருணிப்பழ ஜூஸ் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா, அதோட கொஞ்சம் இது வந்து போட்டிருந்தேன். உள்ளே போகுது. உள்ளே போகிறதுக்கு வெளியே வர தெரியாதா? வெளியும் வரதான் செய்யுது. அப்படி உள்ளே போய் ரொம்பலாம் மாட்டெல்லாம் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இது பண்ணி நம்ம அந்த பூச்சியை பிடிச்சி வச்சு என்ன செய்ய போகிறோம்? அப்படியும் வெளியே வரதான் செய்யுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இது வந்து வராமல் இருக்கணும்னா நம்ம வந்து பழமாக இருக்கட்டும், இல்லாட்டி ஏதாவது ஒரு திங்ஸ் ஸ்வீட்டானதோ ஏதோ ஒன்று கீழே கொட்டாமல் எப்போதுமே நம்ம க்ளீனாக வச்சுட்டு இருந்தோம்னா இந்த மாதிரி பூச்சி வந்து வராது. இப்போ பாத்திரம் வந்து நம்ம சேர்த்து வச்சாலும் அந்த பாத்திரம் இருக்க சிங்கிக்கிட்டேயும் அடிக்கடி வரும். அங்கே தான் நிறைய வரும் எனக்கு தெரிஞ்சு. பாத்திரத்தை வந்து உடனே கையோட கழுவி வச்சோன்னாலும் வராது. அதுக்கடுத்து வந்து பழம் அந்த மாதிரி இது வாங்கி வைக்கிறோன்னா நம்மளுக்கு வந்து அந்த கவர்லேயே பிளாஸ்டிக் கவர்லேயே சுற்றி வச்சிடணும். இந்த பூச்சி உள்ளே போக முடியாத அளவுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பழத்தோட ஸ்மெல் வெளியே வராத அளவுக்கு நீங்கள் வந்து கவர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வராது. இதுதான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு. அது போக இந்த மாதிரி பாட்டிலில் தண்ணியை ஊற்றி பழத்தை போட்டு 2 நாளைக்கு ஒரு தடவை வைங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வீடியோவில் அவங்க அதை சொல்லலை. ஆனால் இந்த கமெண்ட்ஸில் வந்து இது ஒர்க் அவுட் ஆகலையே பாதி வெளியே அப்படி கேட்கும்போது வந்து அவங்க சொல்கிறாங்க 2 நாளைக்கு ஒரு தடவை வைங்க, ஒரேடியாக போகாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த ட்ரிக் வந்து யூஸ்ஃபுல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.